வணக்கம் நண்பர்களே, நான் நாதன். இன்றைக்கி நம்ம இந்த போர்வெல் அமைக்கும் போது 10 இன்ச் பைப்பு கேசிங் பைப் வைக்கிறாங்க. எதனால் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த 10 இன்ச் கேசிங் பைப்போடைய பயன்கள் என்ன, எந்த காலநிலையில் அதிகம் பயன்படுத்துகிறோம், எந்தெந்த போர்வெல்கெலாம் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் விரிவாக. இந்த 10 இன்ச் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு போர்வெல் அமைக்கும் போது இந்த மழை காலங்கள் முடிந்து நம்ம ஒரு போர்வெல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் கிரவுண்ட் வாட்டர் ஃபுல்லாக ரேஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நமக்கு ட்ரில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஹேமரிங் பண்ணும்போது நமக்கு அந்த போர்வெல் அமைக்கிறதுக்கான நிறைய இடர்பாடுகள்லாம் ஏற்படுத்துறதுனால நம்ம அந்த 10 இன்ச் பைப்பு வைக்கிறோம். அதே போல் சில இடங்களில் மண் நிரப்பியிருப்பாங்க, பள்ளங்களை மேடாக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் கண்டிப்பாக அந்த 10 இன்ச் பயன்படுத்தியே ஆகணும். அதே மாதிரி சில ஏரியாக்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது எல்லா காலத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலோர பகுதி, மணல் சார்ந்த பகுதி, அதே மாதிரி ஒரு நீர்நிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்வெல், அதே மாதிரி வீடுகள்னு எடுத்துட்டிங்கன்னா பக்கத்தில் செப்டிக் டேங்கோ அல்லது ட்ரைனேஜ் வாட்டர் போகக்கூடிய இடங்கள் சமீபமாக அந்த போர்வெல் அமைக்கிறதுக்கு இருந்துன்னா கண்டிப்பாக அந்த 10 இன்ச் வச்சு லாக் பண்ணிடுவோம். அந்த 10 இன்ச்சோட பயன்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் 2 பயன்கள் இருக்குது. அந்த மேலே இருக்கக்கூடிய நீர் கசிவை போர்வெல்லில் இறங்காமல் இருக்கிறது ஒன்று. அடுத்து சில ஏரியாக்களில் இந்த கேசிங் மட்டத்திலேயே தண்ணீர் வந்துடும். அந்த மாதிரி இடங்களில் நம்ம போடக்கூடிய ஃபில்டர் துவாரங்கள்லாம் அடைபடாமல் இருக்கிறதுக்கு மேலே இருக்கக்கூடிய மண்கண்டத்தை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு பிற்காலத்தில் அந்த போர்வெல் தெளிவாக இருக்கும். இல்லைன்னா மேலே இருக்கக்கூடிய இலகுவான மண்கள்லாம் உள்ளே விழுந்து கம்ப்ளீட்டாக அந்த ஃபில்டரை அடைபட்டுரும். அப்படிங்கிறதுக்காக 10 இன்ச் பயன்படுத்தும். 10 இன்ச் பொறுத்தவரை கொஞ்சம் காஸ்ட் வைஸில் ரொம்ப அதிகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது கமர்ஷியல் கிரேடில் நமக்கு அதிகம் கிடைக்கிறது கிடையாது, ஐஎஸ்ஐ ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அதனால் அந்த பைப்பு அதிகம் யூசேஜில் இல்லாதனால மார்க்கெட்டிங்லேயும் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கிறதுனால அது காஸ்ட் வைஸ்லேயும் கொஞ்சம் அதிகம் தான். அந்த 10 இன்ச்சு வைக்கக்கூடிய ஒரு பயன் நிறையா பயன்களும் இருக்குது. அதே மாதிரி செலவினங்களும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நார்மலாக ஒரு போர்வெல் அமைக்கிறதுக்கு கொஞ்சம் செலவினங்களை சேர்த்து எடுக்கக்கூடியது இந்த 10 இன்ச் பைப்பில் தான் இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து நிறையா விஷயங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது வீடியோக்களில் பார்த்துட்டு வரோம். நாளைக்கு நம்ம அந்த கேசிங் பைப்பில் என்னென்ன சைஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி டைப்லாம் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துகிறோம், என்ன காஸ்ட்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக விரிவான ஒரு தகவலை பார்த்துடலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.